ஹாய், நான் சுபஸ்ரீ காரைக்கால்லேருந்து வரேன். என்னோட பிஎஸ்சி வந்து நான் காரைக்காலில் இருக்க ஒரு கவர்மெண்ட் காலேஜில் பண்ணேன். அப்புறம் எம்எஸ்சி வந்து நாகப்பட்டினத்தில் இருக்க கவர்மெண்ட் காலேஜில் பண்ணேன். ஜிஎம்ஐ இன்ஸ்டியூட்டில் வந்து நான் லாஸ்ட் இயர் ஜாயின் பண்ணேன். இந்த இயர் வந்து சிஎஸ்ஐஆர் ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணியிருக்கேன். இப்போது என்ஐடி பாண்டிச்சேரியில் எனக்கு பிஹெச்டி அட்மிஷன் கிடச்சிருக்கு. ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன். இங்கே வந்து ஜாயின் பண்ணப்போ லாஸ்ட் இயர் ஜாயின் பண்ணப்போ நமக்கு வந்து சார் வந்து பேசிக் கான்செப்ட்லேருந்து சப்ஜெக்ட்ஸ் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே பேசிக் கான்செப்ட் டெஃபினிஷன்ஸ்லேருந்து எல்லாமே கிளியராக நடத்துவாங்க. நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பிஎஸ்சி எம்எஸ்சிலலாம் எப்படி எக்ஸாம்ஸ் அப்ரோச் பண்ணியிருப்போம் அப்படின்னா மக்கப்பிங் ஸ்டைலில் தான் அப்ரோச் பண்ணியிருப்போம். படிப்போம், எக்ஸாம் எழுதுவோம், மறந்துடுவோம், அப்படி தான் இருக்கும். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்லையுமே வந்து ஒவ்வொரு டெஃபினேஷனுமே இது தான் சொல்கிறாங்களா, இது இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிறதே வந்து நமக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்குலாம் மேக்ஸில் ஓரளவுக்கு நிறைய டெஃபினேஷன்ஸ் தியரம்ஸ்லாம் இது தான் அது மீன் பண்ணுது அப்படின்னு நான் இங்கே வந்து தான் புரிஞ்சுக்கிட்டேன். இங்கே வந்து படிக்கிறப்ப நமக்கு சின்ன சின்ன டிமோட்டிவேஷன் இருக்கும். என்ன அப்படின்னா நான்லாம் காலேஜ்லேருந்து வந்திருக்கேன். மற்றவங்களாம் வந்து பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ்லேருந்து வந்திருப்பாங்க, ஐஐடிஸ்லேருந்து வந்திருப்பாங்க. அவங்களுக்குலாம் நம்மளை விட நிறைய தெரியும். அவங்க அளவுக்கு நம்மளால் பேச முடியாது. நம்ம வந்து ஒரு இது சொல்கிறோம் அப்படின்னா அது கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி நம்மளே வந்து நம்மளை டிமோட்டிவேட் பண்ணிப்போம். அந்த மாதிரிலாம் இங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. யார் எங்கே படிச்சுட்டு வந்திருந்தாலும் நீங்கள் வந்து தப்பாக சொல்கிறீங்க அப்படின்லாம் வந்து யாருமே எதுவுமே ஹார்ஷாக சொல்ல மாட்டாங்க. எல்லாமே வந்து இது இப்படி இருக்கணும், நீங்கள் வந்து இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த மாதிரி ரொம்ப நீட்டாக வந்து நமக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நமக்கு ஒரு கொஷின் தெரியல அப்படின்னு போய் கேட்டால் கூட எல்லாருமே வந்து நீட்டாக ஹெல்ப் பண்ணுவாங்க. குரூப் டிஸ்கஷன் வந்து இங்கே எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எங்கள் குரூப் டிஸ்கஷன் எப்படி நடத்தும் அப்படின்னா சார் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்லையுமே டெஸ்ட் வைப்பாங்க. கான்செப்ட் வைஸ் டெஸ்ட் வைப்பாங்க, அப்புறம் சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் வைப்பாங்க. அந்த டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். தெரியாத கொஷின்ஸ் எல்லாம் யாருக்காவது தெரிஞ்சவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நமக்கு தெரிஞ்ச கொஷின் கூட நம்ம தப்பாக கூட சில டைம் புரிஞ்சிருப்போம். அதை சொல்கிறப்ப கூட இல்லை இது இப்படி வரும், நீங்கள் வந்து இதை மாற்றி புரிஞ்சுருக்கீங்க அப்படின்னு நமக்கு அந்த கான்செப்டே வந்து நம்ம தெளிவாக நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இது நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கும். இங்கே வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸு, டெஸ்ட்டு எல்லாமே நமக்கு அவைலபிளாக இருக்கும். எல்லா சோர்ஸஸுமே இங்கே இருக்குது. நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறதுல தான் இருக்குது. டெஸ்ட்டு கிளியர் பண்ணுறதுக்கு வந்து லாஸ்ட்டு 1 மந்த் முன்னாடி சார் வந்து மாடல் எக்ஸாம்ஸ் ஃபுல்லாக வச்சுட்டே இருந்தாங்க. அந்த மாடல் எக்ஸாம் முடிப்போம், திரும்ப டெஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு கான்செப்ட் வைஸ் நாங்கள் வந்து கிளியராக கம்ப்ளீட் பண்ணி டெஸ்ட்டு முடிச்சுட்டு வந்ததுனால எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூன்னு வரப்போ இன்டர்வியூக்குமே சார் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் யார் வந்து என்ன மேஜரில் இன்டர்வியூ பண்ண போகிறீங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது டிசைட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுக்கிற பேப்பரை பொறுத்து சீனியர்ஸ்லாம் இருப்பாங்க. இங்கேருந்து முடிச்சுட்டு போன சீனியர்ஸ் ஐஐடிஸில் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்க சீனியர்ஸ் கிட்டேருந்து நமக்கு வந்து அவங்கெல்லாம் நம்மளை வந்து இன்டர்வியூ பண்ணுவாங்க. இந்த மாதிரி படிங்க, இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க, இந்த மாதிரி தான் இன்டர்வியூ அப்ரோச் பண்ணணும், இப்படிலாம் போல்டாக பேசணும், தெரியலனா கூட உங்களுக்கு தெரிஞ்ச கான்செப்டை கிளியராக சொல்லணும். அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயுமே வந்து எல்லாருமே நமக்கு வந்து இங்கே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. நிறைய பேர் நமக்கு இங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருப்பாங்க. நம்ம தனியாக ஆன்லைனில் படிக்கிறத விட இங்கே வந்து குரூப்பாக உட்காந்து படிக்கிறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்ஸ்டியூட்மே ஃபுல் டைம் அவைலபிளாக இருக்கும். சாருமே வந்து நம்மளை வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நம்ம வந்து இங்கே ஃபுல் டைம் இருக்கலாம். மார்னிங் 6லேருந்து நைட்டு 9, 10 வரைக்கும் கூட இங்கே உட்காந்து படிக்கலாம். நம்ம நம்ம இருக்க பிளேஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறத பொறுத்து தான் இருக்குது. நீங்களும் இந்த பிளேஸை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.